ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஹோபார்ட் ஹரிக்கன்ஸ்க்கும் சிட்னி சிக்ஸர்ஸ்க்கும் இடையே நடக்க போகிற பிக் பேஷ் லீகோட 5th மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஹோபார்ட் ஹரிக்கன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் டோர்னமெண்ட்டில் இதான் வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டு மேட்சாக இருக்குது. சிட்னி சிக்ஸர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெனகேட்ஸ்க்கு அகேன்ஸ்டான மேட்ச்சில் வந்து ஒரு டீசெண்டான வின் 8 ரன் வித்தியாசத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேட் பண்ணி மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு டீமுக்குமே ஒரு புது வென்யூ தான். ஸோ எல்லா பிளேயர்ஸை பற்றின டெப்த்தான டீட்டெயில்ஸு, ஸோ எந்தெந்த பிளேயர்ஸும் எந்தெந்த இன்னிங்ஸில் பிக் பண்ணலாம், யார் யாருக்கு சிவிசி கொடுக்கலாம்னு சொல்லி டீட்டெயிலாக வீடியோவில் பேச போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போய் முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பர்டிகுலர்லி கபடியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நிறைய இன்டர்நேஷனல் மேட்சஸ், டொமஸ்டிக் மேட்சஸ் எல்லாமே வந்து நம்ம கவர் பண்ணிருக்கோம். ஸோ இந்தியா மேட்சஸ்லேருந்து எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸும் போடுவோம். ஸோ இது கூட பார்த்தீங்க அப்படின்னா ஜிம்பாப்வேக்கும் அயர்லாந்துக்கும் இடையே நடந்த T20 மேட்ச் தான். ஸோ இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎல் பேஸ்னு சொல்லி நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தீங்கன்னா நிறைய மேட்சஸ் வந்து கவர் பண்ணிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா கிரிக்கெட் ரிலேட்டடான நிறைய ஐடியாஸ். ஸோ நம்ம டெலிகிராமில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டைம் ஆக்டிவாகவும் இருப்போம். ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம டெலிகிராம் சேனல். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மேட்ச் இப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 11th டிசம்பர் நைட் மதியம் பார்த்தீங்க அப்படின்னா 1:45 ஸ்டார்ட் ஆகுது. வென்யூ நார்த் டாஸ்மானியா கிரிக்கெட் அசோசியேஷன் கிரவுண்டு லான்செஸ்டரில் வச்சு தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. ஸோ இந்த வென்யூ பொறுத்த வரைக்கும் ஹரிக்கன்ஸ் மொத்தமாக 8 மேட்சஸ் ப்ளே பண்ணி 3 மேட்சஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க. சிட்னி சிக்ஸர்ஸ் ப்ளே பண்ண ஒரே மேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெதர் ரிப்போர்ட்டு ரொம்ப 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 முக்கியமாக இருக்குது இந்த பர்டிகுலர் பிக் பேஷ் லீகில். ஸோ ரெயினை பொறுத்த வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ரெயின் பாசிபிலிட்டிஸ் இல்லாத ரீசன் காண்டி இந்த பர்டிகுலர் மேட்ச் ரொம்ப 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 ஃபேண்டசிக்கு ஒரு பெஸ்ட்டான மேட்சாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இப்போ பிச் ரிப்போர்ட். ஸோ இந்த பிச் ரிப்போர்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேட்டர்ஸ் பவுலர்ஸ் ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே பிச்சை சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு இனிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்விங்கு கிடைக்கும். ஸோ நல்லா ஹெல்ப்பும் கிடைக்கும். அதை பேட்ஸ்மேன்ஸ் கொஞ்சம் ஃபேஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ லேட்டர் ஆஃப் தி மேட்ச் ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்கையில் பேட்டர்ஸ்க்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்ச் வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. T20 டொமஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 8 மேட்சஸ் இந்த கிரௌண்டில் நடந்திருக்கு. 4 பேட் ஃபஸ்ட்டு, 4 பேட்ஸ் ஃபஸ்ட்டு, பேட் செகண்ட் அப்படின்னு சொல்லி வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் பேட் ஸ்கோர் 156 அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. ஸ்கோரிங் பேட்டர்னில் 150க்கு கீழே 5 முறையும், 150லேருந்து 169க்குள்ளே ஒரு முறையும், 170லேருந்து 189க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா 2 முறையும், 190க்கு மேலே ஸ்கோர்ஸ் வந்து அடித்ததே கிடையாது இந்த பர்டிகுலர் வென்யூவில். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிரௌண்டில் நடந்து முடிஞ்ச ரீசெண்ட் மேட்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னிங்ஸ் வைஸாக வந்து இப்போ கவர் பண்ணியிருக்கேன். ஸோ 120க்கு பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் வந்து 9 விக்கெட் போகுது. பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் 118க்கு 8 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கு. ஸோ பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் வந்து வின் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 172க்கு 8 விக்கெட் போகுது பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீமுக்கு. பேட்டிங் செகண்ட் பண்ண டீமால் சேஸ் பண்ண முடியல, பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் வந்து வின் பண்ணிட்டாங்க. தேர்ட் மேட்ச் 144 தான் அடிக்கிறாங்க பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம். அதையும் பார்த்தீங்கன்னா சேஸ் பண்ண முடியாமல் பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் மேட்சை லூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் வந்து வின் பண்ணிட்டாங்க. ஃபோர்த் மேட்ச் 146 அடிக்கிறாங்க. ஸோ செகண்ட் பேட் பண்ண டீம் லாஸ்ட் வரைக்கும், அதாவது 19வது ஓவர் வரைக்கும் போய் தான் அந்த பர்டிகுலர் மேட்சை சேஸ் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. ஃபிஃப்த் மேட்சை பொறுத்த வரைக்கும் 186 கிட்ட பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் பார்த்தீங்கன்னா 176 ஃபார் 6 அப்படிங்கிற மாதிரி வந்து விக்கெட்ஸ் வந்து போயிருக்கு. ஆறாவது மேட்சை பொறுத்த வரைக்கும் 169க்கு 7 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கு. ஸோ 170 அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டீசெண்டாக சேஸ் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ மெஜாரிட்டி பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 4 மேட்சஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் பார்த்தீங்க அப்படின்னா 2 மேட்சஸ் வந்து இந்த கிரௌண்டில் லாஸ்ட் நடந்த 6 மேட்சஸில் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பண்ண டீம் பேட் பண்ண டீமுக்குமே அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கம்ஃபர்டபுளாக வின் பண்ணல, கொஞ்சம் போராடி தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட்டுக்கு அட்வான்டேஜ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போ விக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வென்யூவில் பேஸ் பவுலர்ஸ்க்கு மொத்தமாக 8 மேட்ச்சில் 80 விக்கெட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணக்கூடிய பேஸ் பவுலர்ஸ்க்கு 47 விக்கெட்டும், செகண்ட் பவுலிங் பண்ணக்கூடிய பேஸ் பவுலர்ஸ்க்கு 33 விக்கெட்ஸும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ பேஸ் பவுலர்ஸ் டைப்பை பொறுத்த வரைக்கும் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியமுக்கு 67 விக்கெட்ஸும், லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியமுக்கு 13 விக்கெட்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் வென்யூவில் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 21 விக்கெட்ஸ் தான் லாஸ்ட் 8 மேட்சஸில் இந்த கிரௌண்டில் கிடச்சிருக்கு. ஸோ அதுலேயும் குறிப்பாக ஃபஸ்ட்டு பவுல் பண்ணக்கூடிய ஸ்பின்னர்ஸ்க்கு வெறும் 11 விக்கெட், செகண்ட் போல் பண்ணக்கூடிய ஸ்பின்னர்ஸ்க்கு வெறும் 10 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் கிடச்சிருக்கு. ஸோ ஸ்பின்னர்ஸோட டைப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் பிரேக்குக்கு 3, லெக் பிரேக்குக்கு 6,
லெஃப்ட் ஆர்ம் சைனா மேனுக்கு 6, லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ்க்கு 6 அப்படிங்கிற மாதிரி. ஸோ லெஃப்ட் ஆர்ம் பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் டீசெண்டாக ஹெல்ப் பண்ணியிருக்கு. குறிப்பாக பாலை வெளியே எடுக்கக்கூடிய பவுலர்ஸ்க்கு நல்லாவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிச்சு சப்போர்ட் ஆயிருக்கு. ஸோ ஆஃப் பிரேக் அந்த மாதிரி பாலை உள்ளே ட்ரிஃப்ட் ஆகக்கூடிய பவுலர்ஸ்க்கு அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணல. ஸோ பாலை வெளியில் டர்ன் பண்ணக்கூடிய பவுலர்ஸ்க்கு தான் பிச்சு வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போ ப்ராபபிள் 11 ஹோபார்ட் ஹரிக்கன்ஸோட ப்ராபபிள் 11 எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பென் மெக்டோமர்ட்டி, மேத்யூ வேடு தான் ஓப்பன் பண்ணதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அடுத்து கலிப் ஜபல் கொஞ்சம் டீசெண்டான பேட்டரு, சாம் ஹெயின், டிம் டேவிட்டு, கோரி ஆண்டர்சன், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ் ஜோர்டன், நாத்தன் எலிஸ், பேடி டூலே, அடுத்து ரைலி மெரிடித், பீட்டர் ஹாட்சோக்லூ. ஸோ இதான் வந்து இவங்களோட ப்ராபபிள் 11 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் இறக்கக்கூடிய மெக்டோமர்ட்டி குவாலிட்டியான பிளேயரு. ஸோ ஹார்டு ஹிட்டரும் கூட. ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச இந்தியா ஆஸ்திரேலியா T20 சீரீஸில் கூட பார்த்தீங்க அப்படின்னா டெபு பண்ணியிருந்தாரு. ஸோ நல்ல பேட்ஸ்மேன், இந்தியன் கண்டிஷனில் அந்தளவுக்கு சூட்டபிள் ஆகலை. பட் பிக் பேஷ் லீக் அப்படின்னு வந்துட்டுனா பெரிய ஸ்கோர்ஸ் வந்து ஈஸியாக ஆடுவார். ஸோ 2 இன்னிங்ஸ்லுமே இவருக்கு வந்து ஆவரேஜ் நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 32, செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 38 கிட்ட வச்சிருக்காரு. ஹெட்லேயுமே 25 ஆவரேஜ், ஸோ வென்யூவில் 35 ஆவரேஜ்னு சொல்லி இவரோட ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் இந்த பர்டிகுலர் மேட்ச் கொடுத்து பார்க்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மேத்யூ வேட் ஓப்பனிங்கில் இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவரோட பொசிஷனை ஷீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இதுதான் இருக்குது. ஸோ லைனப் வந்ததுக்கப்புறம் இவர் எந்த இடத்துல ஆடுவார் அப்படிங்கிறத பொறுத்து பிக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஓப்பனிங் வந்தாருன்னா ஸ்ட்ரைட்டாகவே பிக் பண்ணி CRVC கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ பிக் பேஷ் லீக் அப்படின்னாலே மேத்யூ வேடு ஒரு குவாலிட்டியான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து வெளிப்படுத்துவார். அடுத்ததாக கலீப் ஜெவலுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கார்டு வந்து அந்தளவுக்கு இல்லை. ஸோ ஹெட்லேயும் ஆனது கிடையாது, வெளியிலையும் ஆனது கிடையாது. ரீசன்ட் ஃபார்மும் கொஞ்சம் போராக தான் இருக்குது. ஸோ இந்த பிளேஸில் வேறு ஏதாவது பிளேஸை கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். இன்கேஸ் கோரி ஆண்டர்சன் கூட ஒரு ஃபினிஷர் ரோல் இல்லாமல் கொஞ்சம் மேலே ஆட வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக சாம் ஹெயின். ஸோ எக்ஸலன்ட் கிரிக்கெட்டர். ஹெட்கேட்டை பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக ஆவரேஜ் வந்து வச்சிருக்காரு. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் இவரோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் T20 கெரியர்லேயே 52, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் 37. ஸோ 2 இன்னிங்ஸுமே எக்ஸ்ட்ரானரியாக ஆடுவார். ஸோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். 20% கீழே தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ லோ பர்சன்டேஜ் பெஸ்ட் பிக்காக சாம் ஹெயின் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணல. அடுத்ததாக டிம் டேவிட். ஸோ டிம் டேவிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பேட்டர் ஃபினிஷர் அப்படின்னு மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா பிக் பேஷ் லீக்கில் பார்க்க முடியாது. ரீசன் என்ன, இவர் வந்து பவுலிங்கும் பண்ணுவார். 4 ஓவர்ஸ் கூட பவுல் பண்ண மேட்சஸ்லாம் லாஸ்ட் சீசனில் நிறைய மேட்சஸ் இருந்திருக்கு. ஸோ பவுலிங் பண்ணி அதில் 2 விக்கெட்டு, பேட்டிங்கில் ஒரு கேமியோ அப்படிங்கிற மாதிரி ஆடி ட்ரீம் டீம் கேப்டனெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 or 2 மேட்சஸ் வந்து வந்திருந்தார் லாஸ்ட் சீசனில். ஸோ அது மேத்யூ வேடு கிட்ட தான் இருக்குது. ஸோ இருக்கக்கூடிய 5 பவுலர்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்களா, 6 பவுலர்ஸ் கிட்டே இருக்காங்க, எக்ஸ்ட்ராவாக டிம் டேவிட்டை போகிறாங்களா அப்படிங்கிறது கரண்ட் சிச்சுவேஷனை வச்சு முடிவெடுப்பாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ டிம் டேவிட்டை போத் இன்னிங்ஸுமே நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். பிக் பேஷ் லீகை பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்மாக ஒரு ட்ரீம் டீமில் வந்துடுவார். லைனில் கேட்ச் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 2 3 கேட்ச் பிடிச்சி ஒரு 20 ரன்ஸ் அடித்தா கூட கண்டிப்பாக ட்ரீம் டீமில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேட்டிங் ஸ்டார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஹை பர்சன்டேஜ் தான் இருக்கார், 63% கிட்ட பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக கோரி ஆண்டர்சன். ஸோ ட்ரை பண்ணலாமா, ரொம்ப ஏஜ் ஆகிட்டா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது, 33 தான் இவரோட ஏஜ். ஸோ குவாலிட்டியான கிரிக்கெட்டர், பட் ரீசெண்டாக அந்தளவுக்கு மேட்சஸ் எதுவும் ஆடலை. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் டாப்பில் ஆடுற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்படிங்கிற பட்சத்தில் லைனப்பை பார்த்து நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ரொம்ப லோடு வந்து ஆர்டரில் வந்தார்னா பவுலிங் வாய்ப்பும் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்த உடனே நல்லா ஸ்கோர்ஸ் பண்ணக்கூடியதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஸோ ரிஸ்கி பிக்காக தான் இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு தெரிய வர்றாரு. பவுலிங் ஃபஸ்ட்டு பண்ணி செகண்ட் பேட் பண்ணால் ஆண்டர்சன் இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பார். எப்போவுமே சேசிங்கில் கோரி ஆண்டர்சன் சூப்பராக ஆடுவார். அடுத்ததாக கிறிஸ் ஜோர்டன். ஸோ கிறிஸ் ஜோர்டன் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆல்ரவுண்டர் தான். பவுலிங் ஸ்லாட்டில் இருந்தாலுமே அவர் ஒரு ஆல்ரவுண்டர் தான். லாஸ்ட் சீசன் சிட்னி சிக்ஸர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணியிருந்தார் நிறைய மேட்சஸ். அதாவது எண்ட் ஆஃப் தி சீசனில் லாஸ்ட் ஒரு 3-4 மேட்சஸ் தான் வந்திருந்தார். அதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் ட்ரீம் டீம் கேப்டனாக வந்திருந்தார். ஸோ ஜோர்டனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் பிச்சஸை தவிர வேறு எந்த பிச்சஸில், அதாவது ஏஷியன் பிச்சஸ் தவிர வேறு எந்த பிச்சஸில் வர போல் பண்ண கொடுத்தாலுமே கண்டிப்பாக விக்கெட் எடுப்பார். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதர் பிச்சஸில் பார்த்தீங்க அப்படின்னா டேலண்ட் அதிகம். ஸோ இந்த பர்டிகுலர் வெனியுமே பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் பவுலர்ஸ்க்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும். ஸோ அட் த சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா டெத்தில் இவரும் நாத்தன் எலிஸும் போல் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இன்கேஸ் நாத்தன் எலிஸ் கொஞ்சம் டைட்டான லைனில் எடுத்து வச்சாருன்னா இவருக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா 3-4 விக்கெட் கூட டெத்திலே எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ நான் ஃபன்னுக்கு ஒன்றும் சொல்லலை, இவர் நிறைய இந்த மாதிரி மேஜிக்லாம் பண்ணியிருக்காரு டெத் பவுலிங்கில். ஸோ அதை யூஸ் பண்ணவே பார்க்கல, நமக்கு டெத்தில் ஒரு இருக்க ரீசன் காட்டி ஃபஸ்ட்டு பவுலிங்கில் CRVC கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும்.
ஸோ போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணுறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக நார்த்தன் எலிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் டு ஹெட் ப்ளஸ் வென்யூவில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஸோ ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் 8 மேட்ச்சுக்கு 10 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆவரேஜாக எடுத்து வச்சிருக்காரு. ஸோ போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இம்பார்ட்டன்ஸ் ஃபஸ்ட்டு போலிங்கில் கொடுக்கறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பேடி டூலே. ஸோ நம்ம சேனலை லாஸ்ட்டு 1 இயராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஸோ இந்த பேடி டூலே பற்றி டீட்டெயிலாக தெரியும். லெஃப்ட் ஆர்ம் சைனாமேன் பவுலரு. ஸோ லாஸ்ட் சீசனில் கரெக்டாக பெர்த் ஸ்காட்சஸ்க்கு அகேன்ஸ்டான ஒரு மேட்ச்சில் இவரோட பர்சன்டேஜ் வெறும் 8 தான். ஸோ நம்ம வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டெப்த்தாக இவரை பற்றி பேசியிருந்தோம். வெறும் 8% தான் இருக்கார். செகண்ட் போலிங் அப்படின்னா சிஆர்விசி கொடுங்க. இவரோட அன்ஆர்த்தடாக்ஸ் ஆக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விக்கெட் எடுத்து கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி மினிமமாக 3 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கொடுத்துருந்தோம். அந்த பர்டிகுலர் மேட்ச்சில் வெறும் 9% கிட்ட தான் ட்ரை பண்ணியிருந்தாங்க. ட்ரீம் டீம் கேப்டனாக வந்திருந்தார். இவர் எடுத்த விக்கெட் 4 விக்கெட்டு. ஸோ பெர்த் ஸ்காட்சஸ்க்கு அகேன்ஸ்டாக 4 விக்கெட் எடுத்திருந்தார். இந்த வென்யூ இந்த டீமுக்கு அகைன்ஸ்டா லாஸ்ட் சீசன்ல 4 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு இதே வென்யூல. ஸோ அட் த சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டியான பவுலிங் பர்ஃபார்மன்ஸும் வெளிப்படுத்துவார். போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணலாம். இவரோட அன்ஆர்த்தடாக்ஸ் ஆக்ஷனை நாளைக்கு மேட்சை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரொம்பவே பார்த்தீங்க அப்படின்னா இன்டெலிஜென்ட்டான கிரிக்கெட்டர். அடுத்ததான் ரைலி மெரிடித். ஸோ இந்த ஹரிகேன்ஸ் விளாண்டாங்க அப்படின்னாலே மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நேத்தன் எலிஸையும் ரைலி மெரிடித் இந்த 2 பிளேயர்ஸை மட்டும்தான் கொண்டு போவாங்க. ஸோ மற்ற பிளேயர்ஸை யோசிக்க மாட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நாத்தன் எலிஸ், பேட்டிக் டூலே. ஸோ இந்த 2 பிளேயருமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருப்பாங்க. ரைலி மெரிடித் எக்ஸ்பிரஸ் பேஸ் தான். bowling ஃபர்ஸ்ட்டில் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். செகண்ட் bowling ஸ்கிப் பண்ணுறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததான் ஹேட்ஸோ க்ளூ ஹெட்லேயும் அந்த அளவுக்கு ரெக்கார்ட்ஸ் ஒன்றும் இல்லை. வெளியில் ஒரு மேட்ச் ஆடி விக்கெட்டர்ஸாக போயிருக்காரு. ரீசெண்டாக அபுதாபி T10 இவருக்கு அந்த அளவுக்கு கை கொடுக்கல. ஃபார்மும் போராக தான் இருக்குது. ஒருவேளை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா செகண்ட் bowlingல ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அடுத்ததாக இப்போ இந்த பர்டிகுலர் டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலாக யார் போல் பண்ணுவா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஓவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா போல் பண்ணதுக்கான வாய்ப்பு ஸோ மெரிடித் போல் பண்ணதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அவர் கூட கிறிஸ் ஜோர்டன் போல் பண்ணதுக்கான வாய்ப்பும் நிறையவே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மிடில் கண்டிப்பாக ஹேட்ஸோ க்ளூவும் பேட்டிக் டூலே ஸோ லெஃப்ட் ஆர்ம் சைனாமேன் லெக் பிரேக் இந்த 2 போலர்ஸ் பார்த்தீங்க ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரொம்பவே எஃபெக்டிவாக மிடில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ அசிஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நார்த்தன் எலிஸ் மிடில் போல் பண்ணுவார். பவர் சர்ஜில் அவர் தான் போல் பண்ணுவார். டெப்த்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நார்த்தன் எலிஸ் தான் போல் பண்ண போறாரு. ஸோ என்னோட கெஸ் கரெக்ட் அப்படின்னா நாளைக்கு மேட்சுக்கு கோரி ஆண்டர்சனை விட அதிக இம்பார்ட்டன்ஸ் பவுலிங்கில், அதாவது 6வது பவுலிங் ஆப்ஷனாக டிம் டேவிட் தான் போவார். மேத்யூ வேட் அப்படிங்கிறது கெஸ்ஸிங்காக இருக்குது. ஸோ டிம் டேவிட் இம்பார்ட்டன்ட் பிக்காக தெரிய வராரு. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் டீமில் இருந்து ஒரு 7 பிளேயர்ஸ் சொல்கிறேன், கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. 1 2 அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 3 4. ஸோ இந்த 4 பிளேயர்ஸ் மஸ்ட் பிக்காக தெரிய வராங்க. அடுத்த 5வது பிளேயர் பார்த்தீங்க அப்படின்னா எலிஸ், 6வது பிளேயர் பார்த்தீங்க அப்படின்னா டூலி. ஸோ இந்த 6 பிளேயர்ஸ் வந்து மஸ்ட் பிக்கு. 7வது ஆப்ஷன் நான் கிறிஸ் ஜோர்டன் அப்படிங்கிற மாதிரி போகிறேன். நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிட்னி சிக்ஸர்ஸோட ப்ராபபிள் 11. ஸோ பிளேயர்ஸ் எப்படி பிக் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜாஸ் பிலிப்பி ஓப்பன் பண்ண போகிறாரு, விக்கெட் கீப்பரு. ஸ்டீவன் ஸ்மித் கிடையாது இந்த பர்டிகுலர் டீமில். நெக்ஸ்ட்டு சீன் அபாட் கிடையாது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பிக் பேஷ் லீகோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. நீங்கள் ஸ்மால் லீக்லாம் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மேட்ச் இப்போ நாளைக்கு நடக்க போதுன்னா இன்றைக்கி நைட்டே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கான்டெஸ்ட்லாம் ஜாயின் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லோரும் ஸ்டீவன் ஸ்மித்தை பிக் பண்ணி சிஆர்விசி கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் அதே மாதிரி லைன் அப், அதாவது ஸ்குவாட் அப்படிங்கிறது ஒரு மேட்சுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிக் பேஷ் லீக்கில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் லீக் யூசர்ஸ்க்கு ரொம்ப 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 எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ நிறைய கான்டெஸ்ட் வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போவே அதிக அமௌண்ட் கூட கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிளேயர்ஸ் வந்து ஆஃப்டர் லைன் அப் எடிட் பண்ண மாட்டாங்க. இன்கேஸ் ரெயின்லாம் வந்துச்சு அப்படின்னா எடிட் பண்ண மாட்டாங்க. ஸோ வெயிட் பண்ணி கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டீவன் ஸ்மித் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா சீன் அபாட் இந்த 2 பிளேயர்ஸுமே கிடையாது. 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஹை பர்சன்டேஜ் லாஸ்ட் மேட்ச்சில் டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்கு ஜாஸ் பிலிப்பி, டேனியல் ஹியூஜஸ் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அடுத்து ஜேம்ஸ் வின்ஸ், ரீசா ஹென்ட்ரிக்ஸ், ஜோர்டன் சில்க்கு, ஜாக் எட்வர்ட்ஸ், டாம் கரன், பென் வாஷஸ், டாட் முர்ஃபி, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீவ் ஓகீஃப், ஜாக்சன் பேட். ஸோ இதான் வந்து சிட்னி சிக்ஸர்ஸோட ப்ராபபிள் 11 இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாட் முர்ஃபி கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் 11 பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே பண்ணி முடிச்சு, அதாவது பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டான ஒரு ப்ராக்டிஸ் டெஸ்ட் மேட்சை முடிச்சுட்டு இங்கே உள்ளே வராரு. ஸோ உள்ளே வரதுக்கு, அதாவது 11ல் வரதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரீசெண்ட் சுச்சுவேஷனில் சொல்லியிருந்தாங்க. பட் இவருக்கு பதிலாக அப்படி பார்த்தீங்க அப்படின்னா மைக்கேல் பெர்ரி அப்படின்னு சொல்லி ஒரு பிளேயரும் ஸ்குவாடில் எடுத்திருக்காங்க. அவர் ரைட்டாக மினி பேஸ் போலர் தான், லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் தான், கொஞ்சம் டீசெண்டாக பேட்டிங் ஆடுவார். ஸோ அவர் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங்கில் இம்பார்ட்டன்ஸ் பிக்காக இருப்பார். இன்கேஸ் டாட் முர்ஃபி ஆடலை அப்படின்னா கண்டிப்பாக பெர்ரி தான் ஆட போகிறாரு. ஸோ அவரை நீங்கள் ஃபஸ்ட் பவுலிங்கில் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த ப்ராபபிள் 11 பார்க்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட் மேட்ச்சில் சிட்னி சிக்ஸர்ஸ் பவுலர்ஸை எப்படிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த ஓவர்ஸ் அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஓவர் வந்து
ஜாக்சன் பேட் மொதல் ஓவர் 3வது ஓவர் தான் போல் பண்ணியிருந்தார். மொதல் ஓவர் 5 ரன் ஒரு விக்கெட்டு. 3வது ஓவரில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போயிருந்தார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹென்ரிக்யூஸ் வந்து அவருக்கு ஓவரை கொடுக்கல, கட் பண்ணிட்டாங்க. சீனா பாட்டு 2-4 16-19 சொல்லி இனிஷியலாக 2 ஓவர் டெத்தில் 2 ஓவர்னு சொல்லி முடிச்சிட்டாரு. பென் வாஷஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5வது ஓவர் 1, 10வது ஓவர் 13வது ஓவர் பார்த்தீங்க அப்படின்னா சர்ஜில் வந்து ஒரு ஓவர் போட்டார். டெத்தில் லாஸ்ட் ஓவர் வந்து போல் பண்ணி கொடுத்து மேட்சை வின் பண்ணி கொடுத்தாரு. ஸோ வாஷஸ் எந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ மும்பை இந்தியன்ஸ் பும்ராவை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுவாங்க, அதாவது ஒரு விக்கெட் வேணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஓவர் மட்டும் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா டுவாஷேஷை வந்து யூஸ் பண்ணுறாரு ஹென்ரிக்யூஸ். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீவ் ஓகீஃபை 6வது ஓவர் 9வது ஓவர் 12வது ஓவர் 18வது ஓவர் அப்படின்னு சொல்லி இவர் வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ இவர் பவுலிங் பண்ண மொதல் 3 ஓவரில் பார்த்தீங்கன்னா நல்ல எக்கனாமிக்கல், அதாவது 15 ரன் தான் கொடுத்துருந்தாரு, ஒரு விக்கெட்டும் எடுத்திருந்தாரு. இந்த 18வது ஓவர் இவர் பவுல் பண்ணது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஊடையில் இருக்க 3 ஓவர் பார்த்தீங்க அப்படின்னா பவர் சர்ஜ் ஓவராக வந்து இருந்துச்சு. ஸோ அதில் ஸ்பின்னர்ஸ்க்கு கண்டிப்பாக ஓவர் கொடுக்க மாட்டாங்க, பேஸ் பவுலர் சைடு தான் போவாங்க. அதில் கொஞ்சம் லாக் ஆகி பார்த்தீங்க அப்படின்னா 18th ஓவர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீவ் ஓகீஃப் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஹென்ரிக்யூஸ் போயிருந்தார். அடுத்ததாக ஜாக் எட்வர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 7வது ஓவர் சம்மந்தமே இல்லாமல் கொடுத்தாரு, ஒரு ஓவர் தள்ளலாம் அப்படின்ட்டு. ஸோ அதில் 14 ரன் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ராசர் மெக்காக் பார்த்தீங்கன்னா 2 சிக்ஸர் கிட்ட விட்டுருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் டாம் கரன் லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா பெரிய அன்எக்ஸ்பெக்டடாக வந்து 4 ஓவர் போல் பண்ணியும் விக்கெட் எடுக்காமல் போயிட்டாரு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 8, 11, 15, 17 சொல்லி டாம் கரன் போல் பண்ணியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மாய்சஸ் ஹென்ரிக்யூஸ் 14வது ஓவர் மட்டும் போல் பண்ணியிருந்தார். ஸோ இப்போ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓவர்ஸ் வந்து டீட்டெயில்ஸாக நம்ம சொல்லியாச்சு. ஹோபார்ட் ஹரிகன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் இது அப்படிங்கிறனால நெக்ஸ்ட் மேட்ச்சில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம் அவங்கள பற்றி. இப்போ ஜாஸ் பிலிப்பி, டேனியல் ஹியூஜஸ். ஸோ இந்த 2 பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஜாஸ் பிலிப்பிக்கு ஆவரேஜ் சூப்பராக இருக்குது. பட் இந்த வெனியூவில் ஒரு மேட்ச் ஆடி 5 ரன் தான் அடிச்சிருக்காரு. ஸோ பேட்டிங் ஃபஸ்ட்டு எப்போவுமே பிலிப்பிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ரிஸ்கான சிவிசியாகவும் இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு தெரிய வராரு. அடுத்ததாக டேனியல் ஹியூஜஸ் பொறுத்த வரைக்கும் ஹெட்டுகட்டில் 26 ரன் ஆவரேஜ், வெனியூவில் அந்த அளவுக்கு ஆவரேஜ் ஒன்றும் இல்லை. ஸோ ட்ரை பண்ணுறவங்க இவரையும் பேட்டிங் ஃபஸ்ட்டில் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ லாஸ்ட் சீசனை பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக அந்த அளவுக்கு ஆடலை, பட் மிடில் இறக்கி விட்டாங்க, 2 டவுன் அந்த மாதிரிலாம் இறங்கிட்டு இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீசெண்டான இன்னிங்ஸ் வந்து ஆட ஆரம்பிச்சிருந்தார். ஸோ பார்க்கலாம் பொறுத்து எந்த மாதிரி ஆடுவார் அப்படின்ட்டு. அடுத்ததாக ஜேம்ஸ் வின்ஸு. ஸோ ஹெட்டுகட்டாக இருக்கட்டும் வெனியூவாக இருக்கட்டும் ரெண்டுலேயுமே 30+ ஆவரேஜ் வந்து வச்சிருக்காரு ஜேம்ஸ் வின்ஸு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாப்பு சதர்லாந்து பாலில். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க அப்படின்னா ரிஸ்கான வீசியாக நீங்கள் ஜேம்ஸ் வின்ஸை ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் மாய்சஸ் ஹென்ரிக்யூஸ். ஸோ மாய்சஸ் ஹென்ரிக்யூஸோட ஃபேண்டசி வேல்யூ இந்த மேட்ச்சுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சீனை பாட்டு ப்ளே பண்ணல. அவர் பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் ஆர்ம் பேஸ் பவுலர். ஸோ அவர் கொஞ்சம் ப்ளே பண்ணாத ரீசன் காட்டி மாய்சஸ் ஹென்ரிக்யூஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாக் எட்வர்ட்ஸ். ஸோ இந்த 2 பிளேயர்ஸில் யாரோ ஒருத்தர் 2க்கும் மேற்பட்ட ஓவர்ஸ் போல் பண்ணதுக்கான வாய்ப்பு இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் நிறையவே இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஹென்ரிக்யூஸ் போல் பண்ணுவாரோ அப்படிங்கிறது என்னோட கெஸ்ஸிங்காக இருக்குது. ஸோ பேட்டிங்லேயுமே ஹெட்டுகட்டில் 35, வெனியூவில் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 73 ரன் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ஒரு சூப்பரான பிக்காக மாய்சஸ் ஹென்ரிக்யூஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இவருக்கு நாங்கள் சிஆர்பிசி எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு போல் பண்ணி செகண்ட்லி பேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஜோர்டன் சில்க்கு குவாலிட்டியான பிளேயர், எக்ஸலண்ட்டான கிரிக்கெட்டர், ஹெட்டுகட்டில் டீசென்ட் ஆவரேஜ் இருக்குது, வெனியூவில் அந்த அளவுக்கு ப்ளே பண்ணது கிடையாது. ஒரு மேட்ச் என்னமோ ப்ளே பண்ணி 15 ரன் என்னமோ ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ பேட்டிங் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரொட்டேட் பண்ணுங்கள். வின்ஸு ஃப்ளாப் ஆனர் அப்படின்னா சில்க் அப்படிங்கிற மாதிரி, ஸோ இவர் அல்லனா இவர் அப்படிங்கிற மாதிரி ஜிஎலுக்கு மிக்ஸ் பண்ணி பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக ஜாக் எட்வர்ட்ஸ். ஸோ எட்வர்ட்ஸ் ரீசெண்ட் டேஸில் அந்த அளவுக்கு ஃபார்மில் இல்லை, பட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு போல் பண்ணி செகண்ட் பேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் சம் டீம்ஸில் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். டாம் கரன். ஸோ டாம் கரன் இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு பெஸ்ட்டு பிக்கு, பெஸ்ட்டு லோ பர்சன்டேஜ் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி கூட நான் ஸ்ட்ரைட்டாகவே சொல்கிறேன். என்ன ரீசன் அப்படின்னா லாஸ்ட் மேட்ச்சு 4 ஓவர்ஸ் போட்டு விக்கெட்ஸ் எடுக்கலை. சீனபாட் வாசிஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீசெண்டாக போலிங் பண்ணிட்டு போயிட்டாங்க எக்கனாமிக்கலாக. இவருக்கு விக்கெட் கிடைக்கல. இவரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீசெண்டாக தான் போல் பண்ணார். ஃபஸ்ட் ஓவர் மட்டும் தான் அடி போயிருந்துச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக போல் பண்ணார். ஹெட்டுகட்டில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 மேட்ச் ப்ளே பண்ணி 8 விக்கெட்டுக்கு மேலே எடுத்திருக்காரு. வெனியூவில் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 3 விக்கெட்டு. ஸோ ஃபஸ்ட்டு போலிங் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா சிட்னி சிக்ஸர்ஸ் சைடு கண்டிப்பாக டாம் கரனை பிக் பண்ணி சிஆர்பிசி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக பென் வாசிஸ் பொறுத்த வரைக்கும் ஹெட்டுகட்டில் டீசெண்டான ரெக்கார்ட் தான். 11 மேட்சஸ் ப்ளே பண்ணி 10 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. பேட்டிங்கும் அந்த அளவுக்கு ப்ளே பண்ணல. ஸோ ரொம்ப லோ டவுன் தி ஆட தான் பேட்டிங்கும் வராரு. ஸோ பவுலிங் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு மட்டும் இன்கேஸ் செகண்ட் பவுலிங் பண்ணாங்கன்னா இன்னொரு ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும்.
அடுத்ததாக டாட் முர்ஃபி. ஸோ டாட் முர்ஃபி ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக் பவுலர் தான். ஸோ ஆப்போசிட்டில் அந்த அளவுக்கு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இல்லை. மேத்யூ வேடு அடுத்து பார்த்தீங்கன்னா மெக்டமட் ஓப்பன் பண்ணாலுமே அதுக்கப்புறம் வரக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரைட் ஹேண்டர்ஸ் தான். ஸோ கலீப் ஜோவல் மட்டும் தான் லெஃப்ட் ஹேண்டராக இருக்கார். இன்கேஸ் கலீப் ஜோவலுக்கும் வேடுக்கும் இடையே பார்ட்னர்ஷிப் வந்தால் மட்டும்தான் இவர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அன்எக்ஸ்பெக்டட் பிளேயர். எப்படி நம்ம வந்து விக்கெட் எடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணுறோமோ அப்படி விக்கெட் எடுத்துகிட்டு போவார். ஸோ ரொட்டேட் பண்ணுங்கள். மெகாஜியில் பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ் பவுலிங் ஃபர்ஸ்ட்டில் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த பிச்சு ஆஃப் பிரேக்குக்கு சப்போர்ட் பண்ணல. ஸோ அதையும் நான் மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். ஸ்டீவ் ஓகீஃப் ஸோ லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஆனால் ஸ்டீவ் ஓகீஃப்க்கு ஹெட்டில் ஆவரேஜ் வந்து விக்கெட்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக தான் எடுத்து வச்சிருக்காரு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ரிஸ்க் தான். செகண்ட் பவுலிங்கை ட்ரை பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஜாக்சன் பேட். ஸோ ஹெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 5 மேட்ச் ப்ளே பண்ணி 3 விக்கெட்டு. ஹெட்டில் 8 மேட்ச் ப்ளே பண்ணி 5 விக்கெட்டு. வெனியூவில் பார்த்தீங்க அப்படின்னா 5 மேட்ச் ப்ளே பண்ணி 3 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. ஸோ ரெக்கார்ட் என்னதான் போராக இருந்தாலும் இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு இவர்கிட்ட வந்து எப்படியும் ஒரு 3 ஓவர் கிட்ட தள்ளிடுவாங்க. ஸோ பவுலிங் ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இவரை நீங்கள் மஸ்டாக பிக் பண்ணி சிஆர்விசி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இன்கேஸ் பவுலிங் செகண்ட் பண்ணால் சம் டீம்ஸில் ஸ்கிப் பண்ணுறது கூட பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். இப்போ இந்த பர்டிகுலர் டீம்லேருந்து 7 பிளேயர்ஸ் சொல்லுங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா 1 2 3. ஸோ இந்த 3 பிளேயர்ஸை பிக் பண்ணி கூட டாம் கரன், பென் வாஷஸ், ஸ்டீவ் ஓகீப். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 6 பிளேயர்ஸ் கிட்ட வந்திருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஒரு ஆல்ரவுண்டர் ஆப்ஷன் இருக்குது. ரீசனுக்காண்டி நான் ஜாக் எட்வர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி போவேன். இல்லை எனக்கு ஒரு பேட்ஸ்மேன் வேணும், அது ஓப்பனிங்கில் நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் வேணும் அப்படின்னா டேனியல் ஹியூஜர்ஸை போடுறது கூட ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ டேனியல் ஹியூஜர்ஸ் பேட்டிங் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதையும் நான் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் சேஃபஸ்ட் ஆப்ஷனில் 3 பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. மாய்சஸ் ஹென்ரிக்யூஸ், பென் வாஷஸ், அடுத்து பென் மெக்டமட் தான் இருக்காங்க. ஸோ இந்த 3 பிளேயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மாய்சஸ் ஹென்ரிக்யூஸ் கேப்டன், மெக்டமட் பார்த்தீங்க அப்படின்னா விசின்னு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இன்கேஸ் ஃபஸ்ட் பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஹென்ரிக்ஸ் கேப்டன், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டுவாசிஸ் விசின்னு போகிறது கூட ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ரிஸ்கி ஆப்ஷனில் 6 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஜாஸ் பிலிப்பி, மேத்யூ வேடு, பேடி டூலே, டாம் கரன், ஜேம்ஸ் வின்ஸு, கிறிஸ் ஜோர்டன் சொல்லி 6 பிளேயர்ஸ் இருக்காங்க. பிலிப்பி பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணால் வேடை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா பேட்டிங் செகண்ட் பண்ணால் வேடுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். டூலே பொறுத்த வரைக்கும் செகண்ட் போலிங்கில் சிஆர்விசி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். டாம் கரன் ஃபஸ்ட்டு போலிங்கில் சிஆர்விசி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். வின்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் வந்து அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு பேட்டிங் ஃபஸ்ட்டில் ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணி விசி அளவுக்கு யோசிக்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கிறிஸ் ஜோர்டன் போலிங் ஃபஸ்ட் பண்ணால் சிஆர்விசி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ பேஸ் டீம் ஒன்று கிரியேட் பண்ணிச்சிருக்கோம், வாங்க அதை பார்க்கலாம். ரைட்ஸ் இதான் பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்க பேஸ் டீமாக இருக்குது. ஸோ விக்கெட் கீப்பர்ஸில் 3 பிளேயர்ஸுமே ட்ரை பண்ணியிருக்கோம். மேத்யூ வேடு, பென் மெக்டமட், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாஸ் பிலிப்பின்னு சொல்லி 3 பிளேயர்ஸுமே ட்ரை பண்ணியிருக்கோம். பேட்ஸ்மேன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஜேம்ஸ் வின்ஸ், டிம் டேவிட்னு சொல்லி 2 பிளேயர்ஸ் தான். ஆல்ரவுண்டர்ஸில் ஹென்ரிக்யூஸ், கிறிஸ் ஜோர்டன், டாம் கரன் அப்படிங்கிற மாதிரி 3 பிளேயர்ஸை ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பென் வாஷஸ் பவுலிங் ஷாட்டில், நாத்தன் எலிஸ், பேடி டூலே. ஸோ இவங்கள தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் ட்ரை பண்ணியிருக்கோம். 5 பிளேயர்ஸ் சிக்ஸர் சைடும் 6 பிளேயர்ஸ் ஹரிக்கன் சைடும் ட்ரை பண்ணியிருக்கோம். கேப்டன் டாம் கரன் ஓவர் ரிஸ்கி, வைஸ் கேப்டன் இருக்கிறதுலே ரொம்ப ரிஸ்கியாக பேடி டூலேட் வந்து நம்ம போயிருக்கோம். ஸோ இது பேஸ் டீம் தான். ஆஃப்டர் லைனப் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா கரெக்ஷன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் தான் ஆக்டிவாக இருப்போம். ஜிஎல் பேஸ் டீமு லோ பர்சன்டேஜில் யார் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்மால் லீக் டீம் எல்லாமே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிருக்கோம். கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு ஒரு 4 பிளேயர்ஸ் கிட்ட கொடுத்து ரிஸ்கி பிளேயர், சேஃப் பிளேயர் அப்படிங்கிற அளவுக்கு மென்ஷன் பண்ணிருக்கோம். ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.